சுதந்திர அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. அறிவியல் பலகை கேளுங்க, அமுத பெருவிழா காணுங்க. விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. அறிவியல் பலகை நிகழ்ச்சியின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலிகளின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். பல்கலை சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள், தயாரிப்பு மேற்பார்வை புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் முனைவர் சி சுமதி அவர்கள், எடிட்டிங் ஆர்ஜே காரை காமாட்சி. இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க. பாடலின் இசையமைப்பாளர் பா தியாகராஜன் மற்றும் பாடலாசிரியர் கவிஞர் கார்த்திக். பாடலின் பின்னணி பாடகர்கள் டி மோனிகா மற்றும் மாஸ்டர் ஜானவ் சிந்தன் அவர்கள். விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக அறிவியல் பலகை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வானத்தில் ஏறி சந்திரமண்டல வாசலை தொடலாமா அப்படின்னு பாடினாரு நம்ம கவியரசர் கண்ணதாசன். சந்திரமண்டலத்தோட வாசலை மனிதன் தொட்டு பார்த்தாலும் விண்வெளி பயணம் என்பது தொடர்ந்து ஆராய்ச்சியும் முயற்சியும் நடந்துகிட்டே தாங்க இருக்கு. அதுல நம்ம இந்தியாவோட ISROவும் தொடர்ந்து பல சாதனைகளை நிகழ்த்தி இருக்காங்க. அதோட அடுத்த கட்டமாக ககன்யான் என்ற மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய திட்டம் கூடிய சீக்கிரமா நிகழப்போகுது. நம்ம அறிவியல் பலகையோட இந்த நிகழ்ச்சியில விண்வெளி பயணம் தொடர்பான பல சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல ககன்யான் திட்டம் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க. இன்னைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில ஆர்ஜே காமாட்சி ஆகிய நானும் ஆர்ஜே கண்ணம்மாவும் குட்டி ஆர்ஜே ஜானவ் சிந்தனும் இணையறாங்க. வாங்க நேயர்களே, நம்ம இன்னைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சியை கேட்க தொடங்கலாம். ஹே ஜானவ், என்னடா ஸ்கூல் விட்டு வந்துட்டியா? இன்னைக்கு எப்படி போச்சு உனக்கு ஸ்கூல்லாம்? ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்க? அது ஒன்றும் இல்லைக்கா, எங்கள் ஸ்கூலில் நாளைக்கு எல்லாரையும் ஃபேன்சி ட்ரெஸ் போட்டுட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுதான் என்ன போடுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அட என்னடா தம்பி, இதுக்கா நீ சோகமா இருக்க? பேசாம நீ பாரதியார் வேஷம் போடுறியா? நான் உனக்கு பாரதியார் பாட்டெல்லாம் கூட சொல்லித்தரேன். அட என்னக்கா, போன வருஷமே நான் பாரதியார் வேஷம் போட்டுட்டேன். நான் கூட அதில்
அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பாட்டு பாடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன்க்கா. வாவ், சூப்பர்டா குட்டி. அப்போ பாரதியார் வேஷம் போட்டுட்டீங்கன்னா பேசாம இந்த வருஷத்துக்கு வேணா விவேகானந்தர் இல்ல அம்பேத்கர், காந்தி, நேரு இவங்கள யாராவது ஒருத்தவங்க வேஷம் போடுறியாடா? அதான்க்கா நான் சொன்னேன். ஆனா அம்மா வீட்டில் இதெல்லாம் வேற யாராவது போடுவாங்கன்னு சொல்றாங்க. ஏதாவது வித்தியாசமா யாருமே போடாத வேஷம் போடணும்க்கா. அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்றீங்களா? என்னது வித்தியாசமாவா? எனக்கும் ஒன்றும் தெரியலையேடா தம்பி. சரி இரு, நம்ம கண்ணம்மா வர நேரம் தான் இது. நம்ம கண்ணம்மா வந்துட்டோன்னே நம்ம கண்ணம்மா கிட்டே கேட்கலாம் என்ன வேஷம் போடலான்ட்டு. இங்கே பாரு ஜானவ், சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளேயும் நம்ம கண்ணம்மாவே வந்து நிற்கிறாங்க. வாங்க கண்ணம்மா. ஜானா வந்திருக்கானா இன்னைக்கு? என்னடா ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டியா? என்ன 2 பேரும் ரொம்ப சீரியஸாக ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதை ஏன் கேட்குறீங்க கண்ணம்மா? எங்கள் ஸ்கூலில் நாளைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் போட்டு வர சொல்லிட்டாங்க. அதான் என்ன போடுறது நானும் காமாட்சி அக்காவும் பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் கண்ணம்மா, அவனுக்கு யாருமே போடாத வித்தியாசமான ட்ரெஸ் தான் போடணுமா நாளைக்கு காம்படிஷன்ல. நானும் இந்த பாரதியார், விவேகானந்தர், அம்பேத்கர், நேரு, காந்தி இவங்கள மாதிரி யாராவது ஒரு தேசிய தலைவர்கள் வேஷம் போடலாமான்னு கூட கேட்டுட்டேன். அவனுக்கு ரொம்ப வித்தியாசமா வேணுமா. அப்ப என்ன வேஷம் தான் கண்ணம்மா போடுறது? அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்றீங்களா? வித்தியாசமாவா? போடலாமே. ஏய் ஜானவ், நீ பேசாம அஸ்ட்ரோநாட் ஆயிடுறியா? அஸ்ட்ரோநாட்டா? அதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு எங்கே போகிறது? கண்ணம்மா, உங்க லிஸ்ட் பெருசால இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி வாங்குறது? நீங்க சொல்ற ட்ரெஸ் கூட இந்த ஒயிட்டா உடம்பெல்லாம் போட்டிருப்பாங்களே அந்த ட்ரெஸ்ஸை தானே சொல்றீங்க? அதேதான் காமாட்சி, விண்வெளி வீரர்கள்லாம் போட்டிருப்பாங்கல்ல அந்த அஸ்ட்ரோநாட் சூட் அல்லது ஸ்பேஸ் சூட். இது என்ன பிரமாதம், நம்மளே அது மாதிரி தயார் பண்ணிடலாம். என்ன ஜானவ்? என்னது நம்மளா? எப்படி கண்ணம்மா அது? அதுக்கு முதல்ல அதில் என்னெல்லாம் இருக்கணும்னு தெரியணுமே. நான் டிவியில் ஆரஞ்சு கலரில் கூட பார்த்துருக்கேன். கண்ணம்மா, எனக்கும் சொல்றீங்களா? இந்த ஸ்பேஸ் சூட் எப்படிதான் செய்யறாங்க, அதுல அப்படி என்னதான் ஸ்பெஷல் இருக்கும், அதை ஏன் அவங்க வியர் பண்றாங்க? கண்டிப்பா சொல்றேன். அந்த ஸ்பேஸ் சூட் அப்படிங்கிற அந்த விண்வெளி வீரர்கள் போடுற அந்த ஸ்பெஷல் சூட் இல்லாம அவங்கனால விண்வெளிக்கு போகவே முடியாது. விண்வெளியில அவங்கனால கொஞ்ச நேரம் கூட சர்வை பண்ண முடியாது. இப்போ ஜானவ் சொன்ன மாதிரி அதுல ஆரஞ்சு கலரும் இருக்கு, ஒயிட் கலர்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஆரஞ்சு கலர் சூட் எதுக்கு அப்படின்னா, அது வந்து அவங்க ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ள இருக்கும்போது, அதாவது இப்ப இங்கேருந்து விண்வெளிக்கு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குல்ல, விண்வெளி களத்துல போறாங்க இல்லையா, விண்வெளிக்குள்ள அவங்க என்ட்ரு ஆகும்போது அந்த களத்துக்குள்ள போட்டிருக்கிறது அதை லான்ச் என்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கேருந்து விண்வெளிக்குள்ள போகும்போதும் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ள அவங்க அந்த ட்ரெஸ் போட்டு இருக்கணும். திரும்ப விண்வெளியிலேருந்து பூமிக்குள்ள திரும்புறாங்க இல்லையா, அப்ப அந்த பூமியோட வெளிக்குள்ள வரும்போதுமே அவங்க ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ள அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இருக்கணும். அதை தான் வந்து லான்ச் என்ட்ரி, அதாவது இங்கேருந்து விண்வெளிக்கு லான்ச் ஆகும்போது திரும்ப பூமிக்குள்ள என்ட்ரி ஆகும்போதும் அவங்க போட்டுக்குவாங்க. அந்த ட்ரெஸ் தான் வந்து ஜானவ் சொன்ன ஆரஞ்சு கலர் ட்ரெஸ். இது இல்லாம இன்னொன்று இருக்கு. அது என்னன்னா EVA சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி. எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்ற அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்லேருந்து விண்வெளிக்குள்ள அவங்க இறங்கி வெளியில ஒன்று விண்வெளியில போவாங்க, அல்லது இப்ப நிலா அல்லது செவ்வாய் கிரகம் ஏதோ வேற ஒரு இடத்துல இறங்கி நடக்கிறாங்க இல்லையா, அப்ப அந்த விண்வெளி களத்தை விட்டு வெளியில அவங்க போகும்போது போட்டுக்கக்கூடிய உடை. அந்த உடைய வந்து அந்த மாதிரி அந்த விண்வெளி களத்தை விட்டு வெளியில ஸ்பேஸ்க்குள்ள என்டர் ஆகிறத எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க போட்டுக்கக்கூடிய அந்த உடைய எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி மொபிலிட்டி யூனிட் EMU அப்படின்னு சொல்றாங்க. அந்த உடைய அணிஞ்சிக்கிட்டு தான் வந்து அவங்க வெளியில போகணும். அப்போ ஸ்பேஸ் சூட்லயே 2 டைப் இருக்கா? நான் கூட ஒரு வீடியோல பார்த்தேன். ஆஸ்ட்ரோநாட் சுமிதா வில்லியம்ஸ் இருக்காங்களே, அவங்க கூட இது மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் சூட் தான் போட்டிருந்தாங்க. ஆமா கண்ணம்மா, நம்ம ஏன் இந்த ஜீன்ஸ் டிஷர்ட்லாம் போட்டுட்டு ஸ்பேஸ்க்கு போகக்கூடாதா? இந்த மாதிரி ஸ்பெஷல் யூனிஃபார்ம் ஏன் போடணும்? என்ன ஜானவ் கேக்குற? அது என்ன உன் ஸ்கூல் யூனிஃபார்மா? அந்த ஸ்பேஸ் சூட் இல்லாம நம்ம உயிரோட இருக்க முடியாதுடா அங்கெல்லாம் போனா. கண்ணம்மா, நான் சொல்றது சரிதானே? ஆமா ஜானவ், நீ நினைக்கிற மாதிரி கேஷுவலா ஜீன்ஸ் டிஷர்ட் கூலிங் கிளாஸ்னு போகலாம் முடியாது. நம்ம ஸ்பேஸ்க்கு போகணும்னா ஸ்பேஸ்ல ரொம்ப வெப்பமாவும் இருக்கும், கடும் குளிராவும் இருக்கும். அது எந்த இடத்துல எந்த பகுதியில நம்ம இருக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கும். இப்போ நம்ம சூரியன் இருக்கிற பக்கமா இருந்தோம் அப்படின்னா 120 டிகிரி செல்சியஸ், அதாவது 250 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை ஸ்பேஸ்ல இருக்கும்.
அந்த விண்வெளியில. இப்ப நம்ம சூரியன் இருக்கிற பக்கமா விண்வெளியில இருந்தோம் அப்படின்னா அங்க வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் தெரியுமா? 120 டிகிரி செல்சியஸ், அதாவது 250 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு அதிக வெப்பமா இருக்கும். அதே நேரத்துல நம்ம சூரியனோட இன்னொரு பக்கத்துல இருக்கோம் அப்படின்னா அங்க -250 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது -156 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கடும் குளிரா இருக்கும். ஸோ இந்த வெப்பநிலையெல்லாம் நம்ம தாங்கணும் அப்படின்னா அதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட இந்த ஸ்பேஸ் சூட்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கணும். காமாட்சி சொன்ன மாதிரி விண்வெளியில நம்ம ஸ்பேஸ் சூட் இல்லாம இருக்கோம் அப்படின்னா 15 நொடிகளுக்கு மேல நம்மளால உயிரோடையே இருக்க முடியாது. நம்ம உடம்பு அங்க அப்படியே ப்ரெஷர்னால ஊதி, அதுக்கப்புறம் அங்க நம்ம உடம்பு ப்ரெஷர்னால ஊதிரும். அதுக்கப்புறம் நம்மளால சுவாசிக்கவோ உயிரோட இருக்கவோ கூட முடியாம போயிரும். அதனால அந்த ஸ்பேஸ் சூட் உள்ளேயே நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் இருக்கும். நம்மளோட உடம்பு வெப்பநிலையை மெயின்டைன் பண்றதுக்காக குளிர்விக்கக்கூடிய கருவிகள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய உயிர்காக்கும் கருவிகள், லைஃப் சப்போர்ட் சிஸ்டம், அதெல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அங்கிருந்து அந்த உள்ள ஸ்பேஸ் கிராஃப்டை விட்டு வெளியில போயிட்டோம், விண்வெளிக்குள்ள போயிட்டோம்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் உள்ள இருக்கிறவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கும், அதே நேரத்தில் இப்போ நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட்லே இருக்கோம் அப்படின்னா கூட அங்கிருந்து பூமியில இருக்கிற கட்டுப்பாட்டு அறையில் இருக்கக்கூடிய மற்ற விஞ்ஞானிகளோட நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லா லைஃப் சப்போர்ட் சிஸ்டமும் அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ விண்வெளியில் நம்ம நடந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா விண்வெளியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் டெப்ரீஸ் அப்படின்னு சொல்கிற விண்வெளி தூசுகள், அங்கே ஏற்கனவே காலாவதி ஆகி போய் உடஞ்சி போய் இருக்கக்கூடிய பிற விண்வெளி கலங்களோட உடைந்த பாகங்களோ அல்லது இந்த வால் நட்சத்திரங்கள் அதோட பாகங்கள், விண்கற்கள், இது மாதிரி ஏதாவது ரொம்ப சின்ன துகளா இருந்தா கூட அது வரக்கூடிய வேகம் 27,000 km/h அந்த வேகத்துல வந்துகிட்டு இருக்கும். அது நம்ம மேல லேசா பட்டுச்சுன்னா கூட அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதையெல்லாம் தாங்குற அளவுக்கு பங்க்சர் ப்ரூஃபா அந்த விண்வெளி உடை இருக்கும். அப்புறம் இப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு இருக்கு இல்லையா, அந்த கதிர்வீச்சை தடுக்கிறதுக்கு இப்ப நம்ம பூமியில இருக்கும்போது, இப்ப நம்ம பூமியில சூரியனோட கதிர்கள் வரதுக்கு முன்னாடி வளிமண்டல அடுக்குகள், ஓசோன் லேயர் இதெல்லாம் சேர்ந்து சூரியனோட கதிர்வீச்சை குறைச்சு நமக்கு பூமிக்கு அனுப்புது. அதே நேரத்துல நம்ம விண்வெளிக்கு போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சூரியனுக்கும் நமக்கும் இடையில எந்த விதமான அடுக்குகளும் இருக்காது. அதனால நேரடியா அதோட கதிர்வீச்சு தாக்குறதுக்கான அபாயம் இருக்கு. இது எல்லாத்தையுமே வித்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் இந்த ஸ்பேஸ் சூட்டை வடிவமைச்சிருப்பாங்க. இவ்வளோ விஷயம் இருக்கா கண்ணம்மா அதுல? அப்ப அந்த ஸ்பேஸ் சூட் ரொம்ப காஸ்ட்லியோ? டே ஜானவ், இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக நிஜமாவே நீ அந்த ஸ்பேஸ் சூட் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அதோட உண்மையான ரேட் என்னன்னு உனக்கு தெரியுமா? 1974 நாசா வெளியிட்டிருந்த அறிக்கையின்படி ஒரு ஸ்பேஸ் சூட்டோட ரேட்டு 15 இருந்து 22 மில்லியன் டாலர்டா. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி தயாரிக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ் சூட்டோட ரேட் என்னன்னு உனக்கு தெரியுமா? 82 இருந்து 122 மில்லியன் டாலர்டா. என்னது, 122 மில்லியன் டாலரா? அப்படி அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கிறதுக்கு அதுல என்ன இருக்கு கண்ணம்மா? அதுல என்ன இருக்கா? அது நார்மலா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் மட்டும் கிடையாது. ஸ்பேஸ் சூட்டுங்கிறது அது ஒரு மினியேச்சர் ஸ்பேஸ் ஷிப், மனித உடம்போட வடிவத்துல வடிவமைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு சின்ன ஸ்பேஸ் ஷிப்னு தான் அதை சொல்லணும். அதுல இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியுமே ஒரு சின்ன ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியுமே ஒரு ஸ்பேஸ் சூட்லயும் இருக்கும். அதோட ஒருத்தவங்களுக்காக தயாரிச்ச ஸ்பேஸ் சூட்டை அடுத்தவங்க போட முடியாது. அவங்கவுங்களுக்குன்னு நம்ம பிரத்யேகமா தயாரிக்கணும். அப்பதான் அவங்க அதை போட்டுக்க முடியும். இதுல 2 பகுதி இருக்கு. ஒன்னு ப்ரெஷர் கார்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரெஷர் கார்மெண்ட் நம்ம உடம்போட அழுத்தத்தையும் வெளியில விண்வெளியில இருக்க அழுத்தத்தையும் மேனேஜ் பண்ணி நம்ம உடம்போட ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். இன்னொன்னு லைஃப் சப்போர்ட் சிஸ்டம், அது நம்ம உயிர்காக்கும் கருவிகளை அது கூட இணைச்சிருக்கிறது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா கூலிங் கார்மெண்ட் அப்படின்னு ஒன்னு உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த லேயர்ல குளிர்விக்கக்கூடிய டியூப்ஸ், அதோட நீளம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 300 அடி நீளம் இருக்கக்கூடிய கூலிங் டியூப்ஸ் மைன்யூட்டா சின்ன சின்னதா அதுக்குள்ள பின்னி இருக்கும். அது நம்ம உடம்ப சுத்தி தலை, கை, பாதங்கள் இதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா பகுதியிலையுமே அந்த கூலிங் டியூப்ஸ்குள்ள குளிர்விக்கப்பட்ட நீர் அதுக்குள்ள சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கும். அப்பதான் நம்ம உடம்போட டெம்பரேச்சரை அது மெயின்டைன் பண்ணும், ரொம்ப அதிக வெப்பநிலைக்கு போகாம. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியர்வையெல்லாம் வெளியேறதுக்கான வென்ஸ் துளைகளும் அதுல இருக்கும். இது போக இந்த விண்வெளி உடையில ஹார்ட் அப்பர் டார்சோ அப்படிங்கிற மேல் பகுதி,
அப்புறம் கைகள் பகுதி ஆர்ம்ஸ் அப்படிங்கிற கைகளை இணைக்கக்கூடிய பகுதி, கிளவுஸ், அப்புறம் லோயர் டார்சோ அதாவது கீழ்ப்பகுதி, இப்படி பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த ஹார்ட் அப்பர் டார்சோ அப்படிங்கிறது கடினமானது ஆனால் லைட் வெயிட்டாக இருக்கும். இதுக்குள்ள போர்ட்டபிள் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம், நம்ம உயிர் காக்கக்கூடிய எல்லா கருவிகளும் அதுக்குள்ள இருக்கும். அது வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு தேவையான மற்ற கருவிகளும் அதாவது அதில் தகவல் தொடர்புக்கு தேவையான கருவிகளும் கூட இணைக்கப்பட்டிருக்கும். இது பார்க்கறதுக்கு ஸ்லீவ்லெஸ் ஷர்ட் மாதிரியே இருக்கும். கைகளுக்கான பகுதி தனியாக இணைக்கிற மாதிரி இருக்கும். இதில் பின்பகுதியில் ஒரு திறப்பு இருக்கும். அந்த திறப்பு வழியாக தான் நம்ம இந்த உடைக்குள்ளே புகுந்துக்க முடியும். ஆக்சுவலாக நம்ம சட்டை போடுற மாதிரி நம்ம வந்து அதை எடுத்து நம்ம போட்டுக்க முடியாது. அதோட வெயிட்டு, அதோட அந்த ஹார்ட்னஸ்க்கு நம்ம தான் அந்த உடைக்குள்ளே ஏறி உள்ளுக்குள்ளே போய் புகுந்துக்கணும். என்னது, உடைக்குள்ள புகுந்துக்கணுமா? என்ன கணமா சொல்றீங்க? கேட்கும்போது சிரிப்பா இருந்தாலும் ஆச்சரியமா இருக்கு. இந்த அவதார் படத்துல கூட மனுஷ ரூபத்துல ஒரு இதை மாட்டிட்டு வருவார்ல ஒருத்தர், அந்த மாதிரி இருக்குமோ கண்ணம்மா ஒருவேளை? கிட்டத்தட்ட அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ ஒரு ஸ்பேஸ் சூட்டை ஒருத்தவங்க வேர் பண்ணுறதுக்கு, அதாவது அதுக்குள்ளே அவங்க போய் அக்காமடேட் ஆகிக்கிறதுக்கு குறைஞ்சது 45 நிமிஷம் ஆகும்னு சொல்கிறாங்க காமாட்சி. என்னது 45 நிமிஷமா? அதே போல் அதில் வந்து ஒரு ஹெல்மெட் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளே மைக்கு, இயர்ஃபோன் அதெல்லாம் கனெக்ட் ஆகியிருக்கும். அதை வச்சு அவங்க இப்போ ஸ்பேஸ் கிராஃப்டில் இருந்தாங்கன்னா அங்கேருந்து பூமியில் இருக்கிறவங்களோட தகவல் தொடர்பு கொடுக்க முடியும். இப்போ ஸ்பேஸ் கிராஃப்டை விட்டு அவங்க வெளியில் விண்வெளியில் இறங்கி நடக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கிறவங்க கூடயோ அல்லது பூமியில் இருக்கவங்க கூடயோ என்ன தேவையான தகவல் தொடர்பு தேவையோ அதை அவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் அந்த கிரிக்கெட் விளையாடுற மாதிரி கிளவுஸ் எல்லாம் கூட போட்டிருப்பாங்களே? ஆமாம், அந்த கிளவுஸ் வந்து சாதாரணமாக வெறும் கிளவுஸ் கிடையாது. அதில் வந்து இப்போ ஸ்பேஸில் இருக்கும்போது அந்த விரல்களில் தான் வந்து அதிகமாக வந்து குளிருக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால அதுக்குன்னு தனியாக ஹீட்டர்ஸ் இருக்கும். அந்த விரல்களை வந்து வெதுவெதுப்பாக வச்சிருக்கிறதுக்காக அதில் ஹீட்டர்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் அப்போ அப்படி ரொம்ப ஹெவியாக இருந்தால் விரலை நீட்டி மடக்க முடியாமல் மாதிரி இருந்தால் அவங்களால எந்த வேலையும் பண்ண முடியாது. அதனால கருவிகளையெல்லாம் டூல்ஸ் எல்லாம் கையாளுற மாதிரியாகவும் அதுக்கு ஏதுவாகவும் வந்து அது வடிவமைக்கப்பட்டிருக்கும் அந்த கிளவுஸ் ஆனது. இது போக அந்த லோயர் டார்சோ அப்படிங்கிற கீழ்ப்பகுதி, அந்த பகுதியில் பேண்ட் மாதிரியான உடையும் அதோட பூட்ஸும் கனெக்ட் பண்ணியிருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து அந்த மேல் பகுதி, அந்த உடையோடைய மேல் பகுதியையும் இந்த கீழே இருக்கிற லோயர் டார்சோ ரெண்டையும் சேர்த்து இணைக்கிற மாதிரி ஒரு மெட்டல் சீல் மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அது தனியாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் அவங்களால உடம்ப வளைக்கவோ திரும்பவோ குனிஞ்சு நிமிரவோ முடியும். இப்போ முதல்ல அந்த அப்பல்லோ விண்கலத்தில் போனாங்க இல்லையா, அவங்க வந்து மூன் வாக் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவில் நடந்தாங்க பார்த்தீங்களா. அவங்க நார்மலாக நடக்க முடியல, அதை வந்து பன்னி ஹாப் அப்படின்னு சொல்கிறாங்க. முயல் மாதிரி தாவி தாவி தான் அவங்க போனாங்களாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி படி இப்போ அதில் இருக்கக்கூடிய பகுதிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுனால ஓரளவு நம்மளால நடக்க முடியும். இந்த உடையை அணிஞ்சுக்கிட்டு ஓரளவு நம்மளால நடக்க முடியும். அப்ப ஜானவ், உனக்கும் இந்த அப்பல்லோ மாடல் இருக்குல்ல, இந்த முயல் மாதிரி தாவி போறது, அதே உனக்கும் செய்ய சொல்லிடலாம் சரியா? நீயும் முயல் மாதிரியே தாவி தாவி போ. ஜானவ் ஸ்கூல் லீவ்ல நம்ம ரேடியோல வந்து குட்டி ஆர்ஜேவா வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணால, அதே மாதிரி பேசாம ஒரு குட்டி ஆஸ்ட்ரோநாட்டா சேர்த்துக்குங்கன்னு சொல்லி ககன்யான் திட்டத்துல சேர்த்து விட்டுருவோமா? காமாட்சி அக்கா, நம்ம கண்ணம்மா சொன்னதுன்னா கேட்டோன்னு எனக்கு ஆஸ்ட்ரோநாட் ஆகணும்னு ஆசையா இருக்கு. அப்ப ஜானவ நம்ம ககன்யான் திட்டத்துல போற குரூவோட சேர்த்து அனுப்பி விட்டுற வேண்டியதான் ஸ்பேஸ்க்கு. என்ன ஜானவ், போறியா? ககன்யானா? அது என்னது கண்ணம்மா? 2018 இந்தியாவோட சுதந்திர தின விழாவில் உரையாற்றின பிரதமர் இந்த திட்டத்தை அறிவிச்சாங்க. இந்த திட்டத்து மூலமா இந்தியாவில் உருவாகக்கூடிய உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் மூலமா இந்திய விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய திட்டம் தான் இது. இந்த திட்டம் நடந்துச்சுன்னா விண்வெளிக்கு மனுஷங்களை அனுப்புன 4வது நாடா இந்தியா இருக்கும். மீதி 3 நாடு என்னன்னு தெரியுமா ஜானவ்? எனக்கு தெரியும், அமெரிக்கா. இன்னொரு நாடு ரஷ்யா தானே கண்ணம்மா? அப்ப 3வது நாடு எது? நான் சொல்றேன் சீனா தான் அது. வெரி குட். ஆமாம், இதுவரைக்கும் விண்வெளிக்கு மனுஷங்களை அனுப்புன 3 நாடுகள் வந்து யூஎஸ், அதாவது அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா 3 நாடுகள் தான். இந்த நாடுகளோட வரிசையில் இந்தியாவும் கூடிய சீக்கிரம் இந்த ககன்யான் திட்டத்து மூலமாக இணைய போகுது அப்படிங்கிறதான் இதோட சிறப்பு. நான் வளர்ந்து பெரியவன் ஆனோன்னா அஸ்ட்ரோனட் ஆகணும்னா என்ன படிக்கணும்? பொதுவாக இந்த விண்வெளி பயணத்துக்கு போகக்கூடிய இந்த குழுவை தேர்ந்தெடுக்கும் போது விமானப்படையில் பயிற்சி பெற்ற வீரர்களை தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம ககன்யான் திட்டத்துக்கு கூட இந்தியாவுடைய ISRO,
அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இது மாதிரி 3 விமானப்படை வீரர்களை தான் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து விமானத்தை இயக்குறதுக்கும் விண்வெளியில, அதாவது வானவெளியில பறக்கிறதுக்கும் அது மூலமா விண்வெளி பயிற்சியை மேற்கொள்றது இன்னும் எளிமையா இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப நீ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா பைலட்டுக்கான ட்ரைனிங் அதை தான் நீ படிக்கணும். அப்ப அங்கே என்னென்ன ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க கண்ணம்மா? இதுக்கான ட்ரைனிங்கை பெங்களூரில் இருக்கிற அஸ்ட்ரோனாட் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி அங்கே தான் வந்து கொடுக்குறாங்க. முதலாவது அதில் உடல் தகுதி பயிற்சிகள், தொழில்நுட்ப பயிற்சிகள், விமானம் சார்ந்த விண்வெளி களம், அதனுடைய தொழில்நுட்பங்கள், அது சார்ந்த பயிற்சிகள், மருத்துவ பயிற்சிகள், அப்புறம் அந்த ஃப்ளைட் சூட்டுங்கிற அந்த விண்வெளியில் போட்டுக்கிற அந்த இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசணும் இல்லையா அந்த ஸ்பேஸ் சூட்டு, அதை அணிஞ்சு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதுக்கும் இயக்குறதுக்கும் அதுக்குள்ளே இருந்து அவங்க இயங்குறதுக்குமான பயிற்சிகள், புவியீர்ப்பு விசை இல்லாத அந்த விண்வெளியில் இயங்குறதுக்கான அந்த பயிற்சிகள், விண்வெளி களத்துக்குள்ளே இருக்கும்போதே வந்து அவங்க வந்து புவியீர்ப்பு விசை இல்லாமல் தான் இருக்கும், அதுக்குள்ளே அவங்க வந்து மூவ் பண்ணுறதுக்கு அதில் இருக்கிறதுக்கே வந்து ரொம்ப நாள் வந்து அவங்க பயிற்சி எடுத்துக்கணும். இது போக பல பயிற்சிகள், யோகா கூட வந்து அவங்களுக்கு கொடுக்கறதா ISROவோட தலைவர் சோம்நாத் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. ஆமா கண்ணம்மா, அவரோட பேட்டியை 2 நாளைக்கு முன்னாடி நான் நியூஸ் பேப்பர்ல கூட பார்த்தேன். அவங்க சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் பத்தி கூட அவர் சொன்னாரு. அதுல வந்து இட்லிலாம் அவங்களுக்கு கிடையாதான். ஜானவ், நீ கூட ஸ்பேஸ்க்குலாம் போனீன்னா உனக்கு இட்லியும் சாம்பாரும் கூட கிடையாது. சரிக்கா மாச்சியக்கா, நாளைக்கு நான் ஃபேன்சி ட்ரெஸ்க்கு அஸ்ட்ரோனாட்டே போடுறேன். அதுக்கான ட்ரெஸ்ஸை நம்ம ரெடி பண்ணுவோமா? ஓ, ரெடி பண்ணலாமே. வாங்க வாங்க, அதுக்கான பொருள்லாம் என்னன்னு சேகரிப்போம். சரி கண்ணம்மா, தம்பிக்கும் நேரமாச்சு, நம்ம போய் அந்த ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணுவோம். நீங்க இன்னொரு நாள் வந்து ககன்யான் பத்தி இன்னும் விரிவா சொல்றீங்களா? நாங்க மட்டும் இல்ல, நம்ம நேயர்களும் சேர்ந்து இதை பத்தி தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் கேட்கலாம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்குமே நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள். இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட மின்னஞ்சல் முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றது. மின்னஞ்சல் முகவரி சொல்ற நண்பர்களே குறிச்சுக்கோங்க. FM 90.8@alagappauniversity.ac.in. இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி பண்பலை 90.8 மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோஸான iRadio, Spotify, Google Podcastலயுமே நீங்க கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அறிவியல் பலகை நிகழ்ச்சி, அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. நன்றி நேயர்களே. உலகின்